அஞ்சரப்பெட்டை. வெல்கம் டு இமாமி ஹெல்தி அண்ட் டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் அஞ்சரைப்பெட்டி பவர்ட் பை ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதர். நான் இன்னும் சென்னையில் தாங்க இருக்கேன். சென்னையில் நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்களன்னா அண்ணா நகரில் இருக்கிற தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி வாசலில் இருக்கேங்க. ஓகே, இன்னைக்கு எங்கள் வீட்டு சமையலில் யார் என்ன ரெசிபி செஞ்சு கலக்க போகிறாங்கன்னு பார்ப்போம் வாங்க. ஓகே, இன்னைக்கு எங்கள் வீட்டு சமையலில் ஒரு சூப்பர் ரெசிபி செய்யறதுக்காக ஒரு மேடம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்ப்போம். வணக்கம் மேடம். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் புஷ்பா. புஷ்பா. ஓகே, இன்னைக்கு அஞ்சரைப்பேட்டை நிகழ்ச்சியில் நீங்கள் என்ன சமைச்சு காட்ட போறீங்க? தேங்காய் பால் கோழிக்கறி. தேங்காய் பால் கோழிக்கறியா? தேங்காய் பால் கோழிக்கறி வித்தியாசமான காம்பினேஷன் இருக்கு. ஆமாங்க, அது புதுசா நீங்களா ட்ரை பண்ணி கண்டுபிடிச்சு செய்தோம். நீங்களா இதெல்லாம் கண்டுபிடிச்சீங்களா? ஆமாங்க. என்ன வச்சு தான் டெஸ்ட் பண்ண போறீங்களா? இல்ல, உங்களை வச்சு டெஸ்ட் பண்ணல. ஏற்கனவே உங்க அக்கா டெஸ்ட் பண்ணி வந்துருச்சு. அவங்க என்ன ஆனாங்க? அவங்க நல்லா இருக்கிறாங்க. நல்லா இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஓகே, நம்ம இப்போ சமைக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி உங்களை பத்தி உங்க ஃபேமிலி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு 2 குழந்தைங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் வந்து டாக்டரா இருக்காரு, எம்டிஎஸ் சத்யபாமால ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே. பொண்ணு வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கா. ஹஸ்பண்ட் என்ன இருக்காரு? ஹஸ்பண்ட் வந்து ஃபார்மசிஸ்ட். அவரு ரிட்டையர் ஆயிட்டாரு. நீங்க ஹவுஸ் ஒய்ஃப்? நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான். உங்க ஹாபிஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என்னோட ஹாபி என்ன, வெளிநாட்டை சுத்தி பாக்குறது. வெளிநாடெல்லாம் சுத்தி பாப்பீங்க? எங்கெல்லாம் போயிருக்கீங்க இது வரைக்கும்? இது வரைக்கும் நான் சிங்கப்பூர், அப்புறம் இந்தோனேஷியா, இப்போ இன்னும் எந்த நாடு போயிருக்கேன், இன்னும் ஆஸ்திரேலியா போகணும். ஞாபகத்துக்கே இல்லாத அளவுக்கு சுத்தி இருக்கீங்க. ஆமா, நல்லா சுத்தி பார்த்துருக்கேன் நானும். இந்தோனேஷியா போயிருக்கீங்க, சிங்கப்பூர் போயிருக்கீங்க, அப்புறம் வேற எங்கேயும் போல. வேற எங்கேயும் லோக்கல்ல ஊட்டி, ஸ்ரீலங்கா, யூகே. ஸ்ரீலங்காலாம் முதலே போயாச்சு. அதெல்லாம் சொல்ற அளவுக்கு ஊர் இல்லைன்றீங்களா? ஆமாங்க. சரி, அப்புறம் ஊட்டியா? ஊட்டி எப்பயுமே சீசன் அப்ப போவோம். சீசன் அப்பப்போ போயிட்டு இருக்கு. ஊட்டிலாம் சும்மா அப்படி இப்ப பக்கத்துல இருக்கிற மாதிரி. உங்களுக்கு அப்படி இருக்கலாம். நீங்க சொன்னீங்க ஏன்னா வருஷம் ஒரு கண்ட்ரிக்கு போவேன் அப்படின்னு. ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு போவோங்க. சரி சரி, ஓகே மேடம். இப்போ நீங்க நிறைய கண்ட்ரிஸ்க்கு போயிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நிறைய கண்ட்ரிஸ் விதவிதமான டிஷ்ஷஸ் இருக்கும், அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி டிஷ்ஷஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா? இப்போ இந்தோனேஷியாலலாம் வந்து பாத்தீங்கன்னா பூச்சி புழுலாம் சமைப்பாங்க, கடையா அப்படியே போட்டு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பாத்திருக்கீங்களா? அங்க போய் பாத்திருக்கோம். அந்த மாதிரி ட்ரை பண்ணதுல வேற மாதிரி அங்க வேற சிங்கப்பூர் இது அதுல வந்து ஐட்டம்லாம் கத்துருக்கோம். சிங்கப்பூர் ஐட்டம்னா என்ன மாதிரி? சிங்கப்பூர் ஆக்கர்கான்னு சொல்லிட்டு ஒரு ஜெல்லு, அந்த ஜெல்லுல வந்து கேக் பண்ணியிருக்கோம். ஜெல்லுல கேக் பண்ணுவாங்க. நீங்க பண்ணீங்களா? அதை அடிக்கடி இப்ப கூட வந்து பண்ணேன் நான். ஓகே, வெரி குட். அப்புறம் வந்து இந்த கோழி சம்பால், மீன் சம்பால், அதெல்லாம் சிங்கப்பூர் தான். எல்லாமே சிங்கப்பூர் தான். அதெல்லாம் பண்ணிருக்கேன். அதெல்லாம் ட்ரை பண்ணிருக்கீங்க? நல்லா வந்துச்சு? நல்லா வரும். ஓகே, வெரி குட். இப்போ உங்க நேட்டிவ் பிளேஸ் எது மேடம்? எங்க நேட்டிவ் பிளேஸ் அம்மா வீடு மன்னார்குடி. மன்னார்குடி. ஓகே, நீங்க சென்னைக்கு வந்து அப்போ எத்தனை வருஷம் ஆகுது? சென்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 37 வருஷம் ஆச்சு. ஓகே மேடம், இப்போ நம்ம தேங்காய் பால் கோழிக்கறி சமைக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. கோழிக்கறி, பூண்டு, பட்டை கிராம்பு, தக்காளி, கொத்தமல்லி, எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள், தேங்காய் பால், உப்பு, தனியாத்தூள், மிளகாய்த்தூள், வெங்காயம், பச்சை மிளகாய். தேவையான பொருட்கள்லாம் ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம்? அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாயை வச்சுக்கணும். ஓகே, அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. ஓகே, அடுப்பு பற்ற வச்சாச்சு, கடாயம் வச்சாச்சு. அடுத்து எண்ணெய் ஊற்றணும். எத்தனை ஸ்பூன் எண்ணெய் விடுறீங்க? ஒரு 6 ஸ்பூன். 6 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கீங்க. எண்ணெய் காஞ்சிருச்சா? பட்டை கிராம்பு போடலாம். இந்தாங்க பட்டை கிராம்பு. ஓகே, பட்டை கிராம்பு போட்டாச்சு. அடுத்து வெங்காயத்தை எடுத்துக்கணும். வெங்காயம். ஓகே, வெங்காயம் போட்டாச்சு. அப்போ வெங்காயம் நல்லா வதக்கிக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சிங்க, தக்காளி எடுத்து போடணும். ஓகே, இப்போ நல்லா வெங்காயம் வதங்கியாச்சு. இப்போ தக்காளி போட போகிறோம். என்னங்க, தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுறணும். தேவையான அளவு உப்பே நான் போட்டுறேன். ஓகே, தேவையான அளவு உப்பு இப்போ போட்டுட்டீங்க. ஆமாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொடுங்களேன். பச்சை மிளகாய் எடுத்து கொடுங்க. பச்சை மிளகாய்.
பச்சை மிளகா ரொம்ப பெருசு பெருசா இருக்கு. தேவையான அளவு போட்டுக்கலாங்க. சரி, ஓகே. எத்தனை போட போறீங்க நீங்க? இது தேவையான ஒரு 4 போட்டுக்கிறேன். 4 போடுவீங்களா? இதுவும் தேவையான அளவா? ஆமா, போதுவே 10 போடணும். நல்லா காரமா சாப்பிட்றவங்க. அப்படியா? ஆமா, நீங்க சொல்லிட்டீங்களேட்டா குறைச்சிட்டேன். இல்லடா 10 போட்டிருப்பேன் நான். அப்படியா? நீங்க உங்க வீட்ல எல்லாம் காரமா தான் எங்க சாப்பிடுவீங்க? வீட்டுல எல்லாருமே காரம். அதனாலதான் எங்களுக்கெல்லாம் ரொம்ப கோவம் அதிகமா இருக்குது. அப்படியா? ஆமா, உங்களுக்கு கோவம் ஜாஸ்தி வருமா? பயங்கரமா வரும். பயங்கரமா வருமா? இப்ப என்ன வேணும் கேளுங்க, நான் கொடுத்துறேன். அடுத்து என்ன வேணும்? பச்சை மிளகா போட்டாச்சு. பச்சை மிளகா பூண்டு எடுங்க. பூண்டை கொஞ்சோண்டு போட்டுருங்க. நீங்களே வேணாலும் போடுங்க. நீங்க போட்டுக்கோங்க, எதுவா இருந்தாலும் நீங்களே போட்டுங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஏற்கனவே போட்டிருக்கு. அதனால கொஞ்சமா போட்டா போதும். ஓகே, பூண்டும் போட்டாச்சு. இப்போ போட்டாச்சு. கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடு. 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். ரொம்ப போதும், ஏன்னா பச்சை மிளகா போட்டிருக்கோம்ல. அதனால கொஞ்சமா போடும். இதுதான் கொஞ்சமா? சரி, ஓகே. இது வந்து கலர்ஃபுல்லா தான் இருக்கும், ஆனா காரம் இருக்காது. இது கலருக்காக தான். காஷ்மீர் மிளகா அது. இது காஷ்மீர் மிளகா பொடியா? ஆமாங்க. இது காரம் பெருசா இருக்கு. காரம் ரொம்ப கலருக்காக. ஆமா, ஆனா அந்த டேஸ்ட் இருக்கும். அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும். சரி, அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் எடுங்க. மஞ்சத்தூள். ஓகே, மஞ்சத்தூளும் போட்டாச்சு. தனியாத்தூள். தனியாத்தூள். ஒரு 3 ஸ்பூன் போடணுங்க. ஓகே, இப்போ தனியாத்தூளும் போட்டாச்சு. மஞ்சத்தூள் போட்டாச்சு. தனியாத்தூள் போட்டாச்சு. சிக்கன் எடு. இப்போ சிக்கன் எடுத்து போட வேண்டியதான். ஆமா, சிக்கனை போன்லெஸ்ஸா வச்சிருக்கீங்க? ஆமா, போன்லெஸ்ஸா. இதுக்கு போன்லெஸ்ஸா தான் போடணுமா? இல்ல, போடலாம். சிக்கன் போனாவும் போடலாம், போனோடையும் போடலாம், போன்லெஸ்ஸாவும் போடலாம். அது அவங்க விருப்பம். ஆமா. இந்த தண்ணி தேங்காய் பால் எடுத்து, அதாவது வந்து 2ஆவதா எடுத்த தேங்காய் பாலை முதல்ல போடணும். ஆமா ஆமா, ஃபர்ஸ்ட் வேக வைக்கிறதுக்காக. ஓகே, இந்தாங்க. இது போது மூடி வச்சுங்க. ஓகே, மூடிடலாமா? இதுக்கு நல்லா கொஞ்சம் தண்ணி வெந்த உடனே இந்த ஃபர்ஸ்ட் எடுத்துருக்க தேங்காய் பாலை ஊற்றி கொத்தமல்லி போட்டு இறக்கணும். கொத்தமல்லி தழையை போட்டு இறக்க வேண்டியதான். இது இப்போ எவ்வளோ நேரத்துக்கு வேகணும்? எப்படி ஒரு 10 நிமிஷம் வேகணும். குக்கராக இருந்தால் ஒரே ஸ்டீமில் எடுக்கலாம். இது இதில் கடாயில் பண்ணுற தொட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வெந்தால் தான் நல்லாயிருக்கும். ஓகே மேடம், இந்த தேங்காய் பால் கோழிக்கறிக்கு காம்பினேஷன் என்ன நல்லாயிருக்கும்? வெள்ளை சாதமே நல்லாயிருக்கும். வெள்ளை சாதம் நல்லா, ஒயிட் ரைஸ்க்கு நல்லா இருக்கும். ஓகே, அப்புறம் வேற என்ன? தோசை சப்பாத்திக்கெல்லாம் சாப்பிடலாம். எல்லாத்துக்கும் சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சப்பாத்தி தோசைக்கு நல்லா இருக்கும். அவ்வளவுதான். சப்பாத்தி, தோசை, ஒயிட் ரைஸ் இதுக்கெல்லாம் இது நல்லா இருக்கும். இடியாப்பத்துக்கும் இன்னும் நல்லா இருக்கும். இடியாப்பத்துக்கு இன்னும் நல்லா இருக்கும். ஆமா. ஓகே, இப்போ தேங்காய் பால் கோழிக்கறி ரெடி ஆகிறதுக்கு இன்னொரு 10 நிமிஷம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கலர் பிரமாதமா இருக்கு, ஸ்மெல்லும் ரொம்ப பிரமாதமா இருக்கு. எனக்கு ரொம்ப டெம்டிங்கா இருக்கு. பார்ப்போம், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ நல்லா ஸ்மெல் வந்துட்டு இருக்கு. வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க கிட்டே கேட்டு பார்ப்போம். என்ன மேடம்? இப்போ வெந்துச்சு. திறந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் எடுத்தோம் இல்லைங்களா, அதை ஊற்றிட்டு கொத்தமல்லியை போட்டு ஃபினிஷ் ஆகும். ஓகே, தருங்க. ஓகே, நல்ல ஸ்மெல் வந்துட்டு தான் இருக்கு. ரெடி ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். அப்போ இந்த தேங்காய் பால் அதில் மிக்ஸ் பண்ணிடுங்க. போதுமா? இப்போ அந்த திக்கான தேங்காய் பாலையும் மிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஆமா, இப்போ கொதிச்சோன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். அது ஆமா, இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஆகுமா? ஏன்னா பால் ஊற்றிருக்கோம் இல்லையா? ஆமா, சும்மா கொதிச்சு வந்தோன்னா அப்படி 2 கொதி வந்துடுச்சு பாருங்க. கொதி வந்தால் கொத்தமல்லி இலையை போட்டு கொத்தமல்லி தழையை போட்டுடலாமா? ஆமாங்க. ஓகே, இந்தாங்க. ஓகே, கொத்தமல்லி தழையும் போட்டாச்சு. இப்போ தேங்காய் பால் கோழிக்கறி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயாச்சு. இப்போ நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எனக்கு இந்த பவுல்ல வச்சு சர்வ் பண்ணி கொடுத்துருங்க. சரி. தேங்காய் பால் கோழிக்கறி ரெடியா இருக்கு. இதை சாப்பிட்டு பார்த்தா நீங்க சொல்லுங்க. தேங்க்யூ, வெல்கம். தேங்காய் பால் கோழிக்கறி இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடியா இருக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்றேன். வெரி குட், ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க நிறைய பச்சை மிளகா, நிறைய மிளகா பொடி போட்டாலும் தேங்காய் பால் இதில் ஆட் பண்ணதுனால பெருசா காரம் இல்லை. அந்த தேங்காய் பாலோட டேஸ்ட்டும் இதில் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்காய் பால் தான் இதில் பெரிய ஹைலைட்டு. மோரோவர் இந்த மசாலாஸ்லாம் போட்டிங்க நீங்க, இந்த காஷ்மீர் மிளகா பொடி, ஆமா, அப்புறம் அந்த தனியா பொடியெல்லாம் போட்டிருந்தீங்க.
அதோட ஸ்மெல் இல்லாமல் அந்த ஃப்ளேவர் இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்கு. இது இவங்க சொன்ன மாதிரி சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு, தோசைக்கு, டிஃபன் எல்லா விதமான டிஃபன்ஸுக்கும் நல்லா இருக்கும். இடியாப்பத்துக்கு நல்லா இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட நீங்கள் எதுக்கு வேணாலும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸான டிஷ்ஷு. இன்னைக்கு நீங்கள் நம்ம அஞ்சரைப்பெட்டி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு தேங்காய் பால் கோழிக்கறி எப்படி செய்யணும்னு செஞ்சு காமிச்சிருக்கீங்க. அதுக்காக இமாமி ஹெல்தி அண்ட் டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் ஒரு சின்ன கிஃப்ட். தேங்க்ஸ். உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. ஓகே, இப்போ தேங்காய் பால் கோழிக்கறி எப்படி செய்யறதுன்னு ஒரு சின்ன ரீகேப். தேங்காய் பால் கோழிக்கறி செய்வதற்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. கடாய் வைங்க, கொஞ்சம் ஆயில் ஊற்றுங்க. பட்டை, கிராம்பு, வெங்காயம், தக்காளி போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற பூண்டையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே மிளகாய் தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற அந்த சிக்கனை அது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் தண்ணியா இருக்கிற தேங்காய் பாலை முதல்ல ஊத்திக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ 2வது தேங்காய் பாலை அது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. அது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் கொத்தமல்லி தலையை தூவி ஒரு பவுல்ல சர்வ் பண்ணீங்களா உங்களுடைய தேங்காய் பால் கோழிக்கறி ரெடி. வணக்கம். இன்னைக்கு இமாமி ஹெல்தி அண்ட் டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் அஞ்சரைப்பெட்டி பவர்ட் பை ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ். உப்பு புளி மிளகா செக்மெண்ட்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு வித்தியாசமான டிஷ், அதாவது சிக்கன் டிக்கா. இதை வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். சிக்கன், இஞ்சி பூண்டு விழுது, நெய், மிளகாய் விழுது, கரம் மசாலா, ஜீரா பவுடர், தயிர், உப்பு, வினிகர். தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. இப்போ இந்த சிக்கன் டிக்கா இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்துட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். இப்போ நான் இதை செய்யறதுக்கு வந்து முதல்ல நான் நெய் தான் யூஸ் பண்ண போறேன். இதுக்கு வந்து எண்ணெய் விட நெய் இல்லைன்னா பட்டர், இது ரெண்டுமே நல்லா இருக்கும். இப்போ நெய் ஊத்திக்கிறேன். இப்போ இந்த நெய் கொஞ்சம் உருகட்டும். இது கூடவே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுதோட காஞ்ச மிளகாய் விழுது அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டும் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டு விழுதும் காஞ்ச மிளகாய் பேஸ்ட்டும் நல்லா வதங்கியிருக்கு. அந்த நெய் ஃப்ளேவர்லயே அது வந்து ரொம்ப நல்லா இருக்கு வாசனை. இப்போ இது கூட நம்ம இந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சிக்கன் இது கூட சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்போ இதோட கொஞ்சம் ஜீரா பவுடர் அதை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கரம் மசாலா, அப்புறம் தேவைக்கான உப்பு, இதோட தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சிக்கன் நல்லா வெந்து இது பாருங்க நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஸோ இந்த டிக்கா தயாரா இருக்கு. ஒன்று லைம் ஜூஸ் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கொஞ்சமா வந்து வினிகர் யூஸ் பண்ணலாம். சும்மா ஒரு டிஞ்ச் ஆஃப் அந்த புளிப்பு நல்லா இருக்கும் இதுக்கு. இப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி அதை மட்டும் யூஸ் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த டிக்கா தயாராகிடுச்சுங்க. இதை எடுத்து சர்வ் பண்ணிடுறேன். சிக்கன் டிக்கா தயாரா இருக்குங்க. இது எப்படி செய்யறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். அடுப்பத்தை வைங்க, கடாய் வைங்க. கடாயில கொஞ்சம் நெய் ஊத்துங்க. நெய் கொஞ்சம் சூடாகும் போதே அதுல இஞ்சி பூண்டு விழுது, காஞ்சி மிளகாய் விழுது, இது ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் பீசஸ் அதோட சேர்த்துக்கோங்க. சிக்கனையும் அதோட சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்குனதுக்கு அப்புறம் ஜீரக பவுடரை சேர்த்துக்கோங்க. அதோட கரம் மசாலா பவுடரையும் சேர்த்துக்கோங்க. அதோட உப்பு சேர்த்துக்கோங்க. அதோட தயிரையும் சேர்த்து நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்து சுருண்டு ட்ரை ஆனதுக்கு அப்புறம் இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வினிகர் சேர்த்துட்டு அதை இறக்கி வச்சிருங்க. இப்போ உங்களுக்கு சுவையான சிக்கன் டிக்கா தயார். இன்னைக்கு எங்க ஊர் சமையல்ல ஒரு சூப்பர் ரெசிபியோட ஒரு மேடம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்ப்போம். வணக்கம் மேடம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. ஹம்சா. ஓகே, இன்னைக்கு அஞ்சரைப்பெட்டி நிகழ்ச்சியில நீங்க என்ன சமைச்சு காட்ட போறீங்க? இன்னைக்கு பீர்க்கங்காய் இடிச்ச தொக்கு செய்ய போறோம்.
பீர்க்கங்காய் இடிச்ச தொக்கு. ஆமாங்க. ஓகே, அதுக்காக தான் இந்த மத்து கித்தெல்லாம் வச்சிருக்கீங்களா? ஆமா. நான் என்ன நினைச்சேன், சாப்பிட்டுட்டு நல்லா இல்லைன்னு சொன்னா என்ன அடிக்கிறதுக்கு தான் வச்சிருக்கீங்களா? உங்களை எதுக்கு அடிக்கணும்? நீங்க நல்ல பிள்ளையாச்சே. ஓகே ஓகே, அப்போ ஓகே. சரி, நம்ம இப்போ பீர்க்கங்காய் இடிச்ச தொக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் கொஞ்சம் சொல்றீங்களா? பீர்க்கங்காய், தக்காளி, மஞ்சத்தூள், பச்சை மிளகா, எண்ணெய், உப்பு, இடிச்ச பூண்டு, புளி, கடுகு, உளுத்தம்பருப்பு. தேவையான பொருட்கள்லாம் ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ இது எந்த ஊரோட ஸ்பெஷல்? இது ஆந்திரா ஸ்பெஷல். இது ஆந்திரா ஸ்பெஷல். ஆமா. பீர்க்கங்காய் இடிச்ச தொக்கு வந்து ஆந்திரா ஸ்பெஷல். அப்போ இது ரொம்ப காரமா இருக்குமோ? காரம் இருக்காது, அது நம்மளுடைய இஷ்டம். காரம் வேணும்னாலும் போட்டுக்கலாம், கம்மியாக கூட போட்டுக்கலாம். ஓகே, இது ஆந்திரா ஸ்பெஷல். ஆனால் வந்து நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் காரம் கம்மியாக கூட போட்டுக்கலாம். நம்மளுடைய இஷ்டம், நம்மளோட இஷ்டம். சரி, நம்ம இப்போ சமைக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி மங்களகரமாக ஒரு பாட்டோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பாட்டு பாடுங்க அழகா. அம்மா 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 எனக்கு அபயம் அருள்வாய் அகிலாண்டேஸ்வரி. அம்மா அம்மா அம்மா. வெரி குட். கேட்ட உடனே கொஞ்சம் கூட ஹெசிடேட் பண்ணாமல் அழகாக பாடிட்டீங்க. நம்ம இப்போ அழகாக அப்படியே அதே மாதிரி சமைக்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல நம்ம என்ன செய்யணும்? முதல்ல அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் சட்டியை வைக்கணும். அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க முதல்ல. ஓகே, இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு, கடாயை வச்சாச்சு. அடுத்து எண்ணெய் ஊற்றணும். இதுக்கு ரொம்ப அதிகம் எண்ணெய் தேவை கிடையாது. ஓ, ரொம்ப அதிகம் எண்ணெய் தேவை கிடையாது. எவ்வளோ ஊற்றுறீங்க? ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். 2 ஸ்பூன் ஊற்றுறீங்க. அடுத்து என்ன வேணும்? கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காய். பீர்க்கங்காய் இதை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, அது இப்போ போட போகிறீங்க. ஆமாம். ஓகே, இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற பீர்க்கங்காயை போட்டாச்சு. அடுத்து இந்த கரண்டி. கரண்டி வேணும். மஞ்சத்தூள் கொடுங்க. மஞ்சத்தூள் இந்தாங்க. ஓகே, மஞ்சத்தூளும் போட்டாச்சு. மஞ்சத்தூள் வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் நமக்கு. ஆன்டிபயோட்டிக். இதுக்கு மஞ்சத்தூள் போட்டாலும் போடலாம், போடாமல் இருக்கலாம். ஆனால் மஞ்சத்தூள் போட்டால் இது ஒரு அழகு கொடுக்கும். ஒரு சமையலுக்கு மஞ்சள் கலர்ன்றது ஒரு அழகு கொடுக்கும். ஓகே, இது நீங்கள் வந்து ஒரு ஆந்திரா டிஷ்ஷுன்னு சொன்னீங்க. உங்கள் ஊர் எது மேடம்? எங்கள் ஊர் தஞ்சாவூர் ஜில்லா மன்னார்குடி. உங்கள் ஊர் மன்னார்குடி? ஆமாம். நாங்கள் தெலுங்கு பிரிவை சேர்ந்தவங்க, அதனால எங்களுக்கு ஆந்திராவுடைய. மன்னார்குடியில தெலுங்கு பிரிவை சேர்ந்தவங்களா? நாங்கள் ஆந்திரா, எங்களுக்கு பூர்வீகம் ஆந்திரா. பூர்வீகம் வந்து ஆந்திரா தான். மன்னார்குடியில் செட்டில் ஆயிருக்கோம். இருக்கீங்க. ஓகே ஓகே ஓகே. உப்பு கொஞ்சம் கொடுங்க. உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கும்னு சொல்லுவாங்க, அதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஓகே. காய்கறியிலேருந்து தண்ணி சத்து வெளியேறும், அப்போ சீக்கிரம் காயும் வதங்கும். ஓகே ஓகே, இப்போ நல்லா வதக்கியாச்சு. அடுத்து தக்காளி எடுங்க. தக்காளி இந்தாங்க. ஓகே, தக்காளியும் போட்டாச்சு. எல்லா காயும் தோல் சீவி தான் சமைப்போம். ஓகே. அந்த தோலில் தான் ரொம்ப சத்து இருக்குன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் இந்த தொக்கில் தோலோட நம்ம செய்கிறோம், அது இதோடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. எல்லா காயுமே தோலோட தான் சமைக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாரும் தோல் எடுத்துட்டு தான் சமைப்பாங்க. ஆனால் இந்த காய் வந்து தோலோட தான் சமைச்சு ஆகணும் அப்படியெல்லாம் கிடையாது. இந்த சமையல் முறை தோலோட செய்யும். ஓகே, இந்த சமையல் முறை வந்து தோலோட செய்யணும், அப்பதான் இது நல்லா வரும். நல்லா வரும்ன்றது நம்ம உடலுக்கு சத்து. சத்து. ஓகே, டேஸ்ட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, டேஸ்ட் அதனால வந்து கூடவும் இல்லை குறவும் இல்லை. ஓகே ஓகே ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் மேடம்? பச்சை மிளகாய் வதக்கணும். பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் எவ்வளோ போட போறீங்க? எல்லாமே போடணும். எல்லாமே போட போறீங்களா? பச்சை மிளகாய் அதிகமாக போடுறீங்க. இது மொத்தம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் இல்லையா? இல்லை, இது வேற எதுவுமே காரத்துக்கு சேர்க்கல. பச்சை மிளகாய் மட்டும் நீங்க சேர்க்க எதுவுமே சேர்க்கல. ஓகே, அதனால அது பச்சை மிளகாய் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு. பீர்க்கங்காய்க்கு ஒரு இனிப்பு சுவை இருக்கு. ஆஹா, அதனால பச்சை மிளகாய் போட்டால் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ பச்சை மிளகாயும் போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம்? பூண்டு. பூண்டு பூண்டு நசுக்கி வச்சிருக்கீங்க, அப்படிதான் போடணுமா? மவுஸ்ல போடக்கூடாதா? இது இடிச்ச தொக்குன்னும் போது இது நசுக்கிட்டு தான் இருக்கும். ஓ, இடிச்ச தொக்குங்கிறதுனால பூண்டு நசுக்கி தான் இருக்கும். இதுல பாதி தான் போடுறோம். ஓகே, முழுசா போடல, பாதி தான் போட்டுருக்கீங்க. அதான் ஒரு 6-7 பல்லு. இது எவ்வளவு வேணும்னாலும் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து நம்ம கொலஸ்ட்ரால் ஃபைட்டர். பூண்டு வந்து கொலஸ்ட்ரால் குறைக்கும், அதனால பூண்டு வந்து எவ்வளவு இது வந்து பூண்டு எவ்வளவு வேணாலும் சேர்த்துக்கலாம். ஓகே மேடம், இது நல்லா வதங்கியாச்சா? இப்போ என்ன பண்ணணும்?
இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்து இதை போட்டுக்கணும். இதை வந்து இந்த பாத்திரத்தில் போட்டுக்க போகிறோம். ஆமாங்க. ஓகே, இந்தாங்க. ஓகே, இந்த தாளிக்கிற கரண்டி எடுங்க. தாளிக்கிற கரண்டி இந்தாங்க. எண்ணெய் போடுங்க. முதல்ல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ மறுபடியும் 2 ஸ்பூன் தான் எண்ணெய் ஊற்றுறோம். ஓகே, பட் அது பெரிய பாத்திரம், இது சின்ன பாத்திரம். எப்படி இருந்தாலும் ஸ்பூன் ஒன்று தான். ஸ்பூன் ஒன்று தான். ஓகே, இப்போ அடுத்து என்ன வேணும்? கடுகு இந்தாங்க. ஓகே மேடம், இந்த டிஷ்ஷை வந்து காம்பினேஷன் என்ன நல்லா இருக்கும் இதுக்கு? இது பிரெட்டுக்கு வச்சு சாப்பிடலாம், தயிர் சாதத்துக்கும் சாப்பிடலாம், மோர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம், சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடலாம். மொத்தத்தில் இது வந்து ஆலினால் அழகுராஜா. ஆலினால் அழகுராஜா. எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம், எது கூட வேணாலும் சேர்த்துக்கலாம். ஓகே ஓகே. இப்போ கடுகு போட்டாச்சு, கடுகு நல்லா வெடிக்குது. அடுத்து உளுத்தம் பருப்பு கொடுங்க. இந்தாங்க. உளுத்தம் பருப்பு போட்டாச்சு. இப்போ அது நல்லா காயணும் இல்லையா எண்ணெயில்? உளுந்து செவக்கணும். உளுந்து செவக்கணும். இப்போ இது நல்லா செவந்துருச்சுங்களா? இப்போ நல்லா செவந்துருச்சு. ஓகே, இதை இப்போ என்ன பண்ணணும்? இதை இதோட சேர்த்துடணும். ஓகே, இது இதில் இப்போ ஷிஃப்ட் பண்ணியாச்சு. அந்த ஊற வச்ச புளியை கொடுங்க. இந்த ஊற வச்ச புளி, மத்து இப்போ போட்டு இடிக்க போறீங்க. இப்போ இடிக்கிறது இல்லை, ஆக்சுவலி இது வந்து இடிக்கிறது தான். இப்போல்லாம் யார் வீட்லேயும் கல்லூரல் கிடையாது. ஓகே, அது இல்லைன்னா மண் சட்டிலையாவது கடையலாம். இப்போ அதுவும் இல்லை, அதனால இருக்கிற சட்டியை வச்சுக்கிட்டு நம்ம கடைச்சி எடுத்து வைக்க வேண்டியது தான். ஓகே, இது நியாயமா மண் சட்டியில தான் கடையணும், நியாயமா இடிக்கணும். அடுத்த ஆப்ஷன் மண் சட்டி. அடுத்த ஆப்ஷன் தான் மண் சட்டி. தேர்ட் ஆப்ஷன். ஓகே, இதெல்லாம் வந்து இப்போ யார் வீட்லையும் இல்லாததுனால இப்படி போட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம். இது எத்தனை நேரத்துக்கு இப்படி கடைய வேண்டியது இருக்கும்? அது ஓரளவு எல்லாமே சேரணும். எல்லாமே ஓரளவுக்கு சேர்ற அளவுக்கு கடையணும். இந்த புளி வந்து நம்ம ஊற வச்ச புளி வந்து எல்லாத்தோட சேர்ந்த பிறகு நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இந்த ஊற வச்ச புளி வந்து ஃபுல்லா அதுல மிக்ஸ் ஆகணும். ஆமா, அது வரைக்கும் கடையணும். ஓகே, இப்போ நல்லா கடைஞ்சாச்சு. அடுத்து பூண்டு தாளிக்கணும். பூண்டை தாளிக்கணும். அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. ஓகே, அடுப்பை பற்ற வச்சாச்சு. எண்ணெய் ஒரு ஸ்பூன். ஓகே, எண்ணெய் ஊற்றியாச்சு. அடுத்து பூண்டு என்னங்க, நல்லா நசுக்கின பூண்டு இல்லையா? ஆமாங்க. ஓகே, அதுக்காக தான் பூண்டு பேலன்ஸ் வச்சிங்களா ஏற்கனவே? ஆமாம், இதோடைய இந்த ஐட்டத்தோடைய இது ஹைலைட்டே இந்த பூண்டு, வறுத்த பூண்டு போடுறதும். ஓகே ஓகே ஓகே, பூண்டையும் போட்டாச்சு. ஓகே, இப்போ பூண்டு நல்லா வறுத்தாச்சா? நல்ல வறுத்த வாசனை வரும், கலர் மாறும். ஓகே, வறுத்த வாசனை வரணும், நல்லா இன்னும் கொஞ்சம் கருப்பாகணும், ஒரு கோல்டன் கலர் வரணும். ஓகே, நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. பூண்டு நல்லா வறுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இதோட ஃப்ளேவர் தான் அதுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இப்போ வறுத்தாச்சு, நல்லா வறுத்தாச்சு இல்லையா? இப்போ இதோட மிக்ஸ் பண்ணலாம். அதை இது பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன். நல்ல எக்ஸசைஸ் இல்லையா? ஆமாங்க, நல்ல அந்த காலத்துல எல்லாருக்கும் எக்ஸசைஸே ஆட்டோவில் அரைக்கிறதும் அம்மி அரைக்கிறது, கிணத்துல தண்ணி இழுக்கிறது தானே. ஓகே, இது பூண்டை போட்டு நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைக்கணும். ஓ, அவ்வளோதான் முடிஞ்சது. அவ்வளோ பண்ண வேண்டியதான், பேலன்ஸ் அவ்வளோதான். ஓகே, வெரி குட். எனக்கு இந்த பவுல் வச்சு சர்வ் பண்ணி கொடுங்க. பீர்க்கங்காய் இடிச்ச தொக்கு செஞ்சுருக்கிறேன், அதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ. இப்போ பீர்க்கங்காய் இடிச்ச தொக்கு டேஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நிஜமாக நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வறுத்த பூண்டு போட்டிங்கல்ல, அதோட ஃப்ளேவர் தான் இதோட பெரிய ஹைலைட்டு. ரொம்ப நல்லா இருக்குது, காரசாரமாக அட்டகாசமாக இருக்குது. ஸோ இது எல்லாருக்கும் எல்லா விதத்துலையும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நன்றி மேடம். ஆந்திரா டிஷ்ஷை மன்னார்குடியிலேருந்து வந்து சென்னையில் எங்கள் அஞ்சேரிப்பேட்டை நிகழ்ச்சியில் செஞ்சு காமிச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்காக இமாமி ஹெல்தி அண்ட் டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் ஒரு சின்ன கிஃப்ட். ரொம்ப நன்றி. உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம். பீர்க்கங்காய் இடிச்ச தொக்கு எப்படி செய்யறதுன்னு ஒரு சின்ன ரீகேப். பீர்க்கங்காய் இடிச்ச தொக்கு செய்யறதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க, கடாய் வச்சுக்கோங்க, கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்கிற பீர்க்கங்காயை அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட மஞ்சத்தூள், உப்பு, தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. பாத்திரத்தை எடுத்து அதை தனியாக போட்டு வச்சுக்கோங்க. மறுபடியும் அடுப்பை பற்றி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன தாளிக்கிற பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி இதை அந்த மிக்சரோட சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பருப்பு மத்து எடுத்து அதை நல்லா கடைஞ்சிக்கோங்க. இப்போ மறுபடியும் தாளிக்கிற பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க.
ஏற்கனவே நசுக்கி வச்சிருந்த பூண்டு எடுத்து அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி இப்போ அதையும் அந்த மிக்சரோட போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்து ஒரு பவுலில் வச்சு சர்வ் பண்ணிங்களான்னா உங்களுடைய பீர்க்கங்காய் இடிச்ச தொக்கு ரெடி. பாட்டி சமையல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலே ஜீரா போலி, அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாமா? சர்க்கரை, மைதா, எண்ணெய், ஏலக்காய், முந்திரி, நெய், பிஸ்தா, பாதாம், உப்பு. தேவையான பொருள்லாம் என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ ஜீரா போலியை செஞ்சு பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்தில் மைதா மாவை எடுத்து போட்டு எப்போ ஸ்வீட் பண்ணாலும் ஒரு சிட்டிகை உப்பு போட்டோம்னு சொன்னாக்கத்தான் அந்த திரிப்பு வந்து வாய்க்கு எடுப்பாக தெரியும். அதனால ஒரு சிட்டிகை உப்பு போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் ஒரு நெய் போட்டுக்கலாம். அப்போ பூரி கொஞ்சம் மொறுமொறுன்னு வரும். இப்போ தண்ணி போட்டு மிக்ஸ் பண்றோம். இப்போ பார்த்தீங்களா, இதை ஒரு பக்கமா வச்சுட்டு அடுப்பை மூட்டிட்டு எண்ணெயை விட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்களா, நம்ம ஏடுறதுக்கும் அந்த எண்ணெய் காயறதுக்கும் கரெக்டாக இருக்கு. இப்போ நம்ம இந்த பூரியை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். சர்க்கரையை போட்டுட்டு அதில் கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு சர்க்கரை நனையணும். நனைஞ்சு மேலே கொஞ்சம் அப்படி வரணும். இல்லாட்ட ஆறின உடனே ரொம்ப ஒரு மாதிரி பூத்துண்டு கெட்டி ஆயிடும். இதில் கொஞ்சம் கலர் போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இப்போ சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை அணைச்சிடலாம். அணைச்சிட்டு இனிமே இந்த பூரியை எடுத்து இந்த பாகுல டிப் பண்ணி எடுக்கணும். சும்மா தங்க கலர்ல தக்க 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 தக்கன்னு வருது பார்த்தீங்களா? பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, குங்குமப்பூ இருந்ததுன்னு சொன்னா நீங்க குங்குமப்பூ கூட மேல வச்சீங்கன்னு சொன்னா, இல்ல தேங்காயிலேயே கொப்பரை தேங்காயிலேயே கலர் போட்டு தேங்காய் விற்பாங்க, அது கிடைச்சதுன்னு சொன்னாலும் அதுக்கு மேல நீங்க வச்சீங்கன்னாக்கா ரொம்ப டெக்கரேட்டிவா ரொம்ப அழகா இருக்கும். பாத்தீங்களா இந்த பூரி எவ்வளவு அழகா இருக்குது. இப்போ உங்களுடைய ஜீரா போலி ரெடி. சரி, இத எப்படி பண்ணோன்னு ஒரு ரீகேப் பார்த்துடலாமா? முதல்ல என்ன பண்ணேன், மைதா மாவை எடுத்து போட்டுக்கிட்டேன். ஒரே ஒரு சிட்டிகை உப்பு போட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு நெய் விட்டேன். தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி பிசைஞ்சு ஒரு டவ் தயார் பண்ணிக்கிட்டேன். அப்புறமா சின்ன சின்ன உருண்டையா எடுத்து இட்டுட்டு எண்ணெயை காய வச்சு பொரிச்சு எடுத்து வச்சுட்டேன். இந்த சக்கரை பாகுல கொஞ்சம் கேசரி தூளை கலந்துட்டு வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய் பவுடரும் கலந்துட்டு கரெக்டா அந்த கம்பி பதம் வந்த உடனே இறக்கி வச்சுடுறோம். அப்புறமா இந்த பூரியை எடுத்து அதுல போட்டு டிப் பண்ணி எடுத்து வச்சுட்டு அது மேல முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு, பாதாம் எல்லாம் போட்டு அழகா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ உங்களுடைய ஜீரா போலி ரெடி. Hello viewers, welcome to Imami Healthy and Tasty Sunflower Oil வழங்கும் அஞ்சரை பெட்டி powered by ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ்.
உங்க எல்லாரையும் குட்டீஸ் கிச்சனுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். உங்க எல்லாரையும் மறுபடியும் குட்டீஸ் கிச்சன்ல சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அஞ்சரைப்பேட்டை நேயர்கள் அனைவருக்கும் என் இதயம் கனிந்த அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நான் செய்ய போற ரெசிபியோட பேரு பிரெஞ்ச் பீன்ஸ் வித் பொட்டேட்டோ அண்ட் டொமேட்டோ பல்ப். சரி, இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்ப்போம். கடுகு, சீரகம், பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், பெருங்காயத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், தக்காளி, கிரேட்டட் சீஸ், எண்ணெய். தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. இப்போ இந்த பிரெஞ்ச் பீன்ஸ் வித் பொட்டேட்டோ அண்ட் டொமேட்டோ பல்ப் எப்படி செய்யணுன்றத உங்களுக்கு இப்போ செஞ்சு காட்டுறேன். முதல்ல டொமேட்டோவை வந்து நறுக்கி இந்த மாதிரி நல்லா மிக்சியில் அடிச்சு இந்த மாதிரி பல்பா, அதாவது விழுதா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்க கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் வச்சிடுறேன். முதல்ல எண்ணெய் ஊத்திக்கிறேன். முதல்ல கடுகு போட்டுக்கிறேன். இப்போ சீரகம் போட்டுக்கிறேன். கொஞ்சமா பொடியா நறுக்கின பச்சை மிளகாய், பொடியா நறுக்கின பூண்டு, இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். நறுக்கின வெங்காயம், இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த மசிச்ச உருளைக்கிழங்க போட்டுடுறேன். இதோட சேர்த்து பீன்ஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஒரு 2 minutes கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் மிளகாய்த்தூள், அப்புறம் தனியாத்தூள். இந்த தனியா போட்டுட்டு மசாலாஸ் எல்லாம் போட்டு இப்படி கலந்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். இந்த பீன்ஸ் வந்து கொஞ்சம் வேகணும். இப்போ இதுல வந்து நம்ம டொமேட்டோ பல்ப், டொமேட்டோ விழுது அரைச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த டொமேட்டோ விழுதை இதுல போட்டுடலாம். எல்லாத்தையும் கலந்துக்கோங்க. டொமேட்டோ வந்து ரொம்ப வந்து வைக்கக்கூடாது. ஒரு ஜஸ்ட் ஒரு 1 minute கொஞ்சம் வதக்கிட்டு எடுத்துடலாம் நம்ம. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம். இதுல இந்த கிரேட்டட் சீஸ் இருக்கு இல்லைங்களா, அப்படியே மேல தூவிக்கோங்க கொஞ்சமா. பிரெஞ்ச் பீன்ஸ் வித் பொட்டேட்டோ அண்ட் டொமேட்டோ பல்ப் ரெடி ஆயிடுச்சு.
இது எப்படி செய்யணும்ன்றது ஒரு சின்ன ரீகேப் பார்ப்போம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடிச்சதும் ஜீரகம் போட்டுக்கோங்க, கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சம் பூண்டு, நறுக்கிய வெங்காயம், ஒரு ஹாஃப் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் வெங்காயம், நல்லா மசிச்ச உருளைக்கிழங்க போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பிரெஞ்ச் பீன்ஸையும் போட்டுக்கோங்க. 2 நிமிஷம் வதக்கிட்டு கொஞ்சமா பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாய் தூள், அப்புறம் தனியா தூள் நல்லா வதக்கிட்டதுக்கு அப்புறம் தண்ணியை ஊத்திக்கோங்க. அந்த தண்ணி அந்த சூட்லயே வந்து பிரெஞ்ச் பீன்ஸ் ஒரு ஹாஃப் வேக்காடு ஆனதும் தக்காளி விழுது, அதை எடுத்து அதுல கலந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க ஒரு பவுல்ல. அதுக்கப்புறமா மேல கிரேட்டட் சீஸ் நீங்க தூவிட்டு சர்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரெஞ்ச் பீன்ஸ் with potato and tomato pulp ரெடியா இருக்கும். French beans with potato and tomato pulp எப்படி செய்யணும்ன்றத பாத்தீங்க இல்லையா? நாளைக்கு இதே மாதிரி ஒரு சுவையான ரெசிபியோட உங்களை மறுபடியும் குட்டீஸ் கிச்சன்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுவது சாந்தி. நன்றி, வணக்கம். என்னங்க குட்டீஸ் கிச்சன் பாத்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம அஞ்சரை பெட்டி நிகழ்ச்சியில் வந்த எல்லா ரெசிபிஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சூப்பர் ரெசிபிஸோட மறுபடியும் நாளைக்கு இதே சென்னையில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Sridhar. இமாமி ஹெல்தி அண்ட் டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் அஞ்சரை பெட்டி, பவர்ட் பை ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ்.